ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தர்ஷிகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு 15 மந்த், அதாவது 1.25 வயசாகுது. ஸோ இன்றைக்கி பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்க்கலாம். எந்திரிச்சதுமே அவங்க ரொட்டீன் குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஹத்விகாவுடைய அப்பா வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட ஒரு ரைடு போயிட்டா. ஏன்னா பாப்பாவுக்கு வண்டியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. உடனே சிரிப்பு வருது பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் பாப்பா குளிக்க ஆரம்பிச்சிட்டா. எப்பயும் போல தான், பாப்பாவுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் ஜாலியாக குளிச்சா. பாப்பா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஏன்னா நாங்கள் வெளியே கிளம்ப போகிறதுனால லைட்டாக தூங்க வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சிட்டோம். அத்திரிக்கா தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்து கையில் வச்சுருக்க பொம்மை தான் வந்துட்டு குழந்தை. ஸோ அதனால் அதை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருப்பா. அதுக்கு நான் பாட்டு பாடுவேன், அவங்க டான்ஸ் ஆடியே தூங்க வைப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு. ஆக்சுவலி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சின்ன பூ இருக்கு இல்லைங்களா, அந்த கார்டன் இருக்குது. ஸோ அதனால் பாப்பா கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்லிப்பர்னால் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வாங்கினதெல்லாம் சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ப்ளூ பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த பிங்க் பார்த்துட்டு இல்லாட்டி இதே வாங்கிக்கலாம். பாப்பாவுக்கு பிங்க் சூட் ஆகும்.
அவளுக்கு ரொம்ப ஆசை செருப்பு போடுறதுக்கு. நார்மலாக வாங்கினா அதனால் போட்டு வச்சுட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் ஸ்லிப்பர் மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து குல்லாலே பார்த்தீங்கன்னா முயல் போட்ட மாதிரி குல்லா, பந்து, அப்புறம் பாப்பாவுக்கு சோப்பு, தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கேயே வாங்கிக்கிட்டோம். அப்பா கூட சாமி அம்பாக்கு டேய் மாட்டியா? சரி ஓகே. இப்போ அம்மா பாரு நல்லா இருக்குல்ல, அவளுக்கு ஒரே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சத்து மாவு திங்ஸ் வாங்குறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு வந்து ரம்புட்டான் பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி கொடுத்தாரு. பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அந்த ஃபேமஸான கடை இருக்கு இல்லைங்களா, உங்கள் மீனவன், அவங்க வந்து ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலான்னு போனோம். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் எல்லாமே. எனக்கு எப்படி அப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு மீனை பற்றி ஓரளவு தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து நண்டு வாங்கியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கடைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாப்பா டயர்டில் தூங்கிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பாப்பா தூங்க போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த நண்டு தான். பாப்பா தூங்கி எழுந்திரிச்சோடனே முதல்ல வாங்கிட்டு வந்த செருப்பு தான் போட்டு பார்த்தா. ஏன்னா வந்து கேட்டுகிட்டே இருந்தா எப்போ போடலாம் எப்போ நடக்கலான்ட்டே இருந்திருப்பா போல். ஸோ வந்தோன்னு கேட்டால் அதனால் அவங்க அப்பா போட்டு இருக்காரு. ஏ அச்சா செருப்புடா டேய், அங்கே பாருங்க நடைய பாருங்க. ஏ சரியான ஆசைக்கா. ஏ அத்துக்குட்டி புது செருப்பு போடுதுடா டேய். இந்த அப்பா கிட்ட காலில் போட்டுக்கலாமா? ஏ குட் கேர்ள் தாங்க பிள்ளை. ஓகே ஓகே. அப்பா கிட்ட போங்க, அப்பா கிட்ட போங்க. அச்சா செருப்பு போடுது, அது இறங்குது பாரு. எப்படி கால் எடுத்துக்கிட்டா. இங்க பாங்க. அச்சா செருப்பு போட்டிருக்கியாடா டேய். அச்சா பிள்ளடி. கொஞ்ச நேரம் பாப்பா செருப்பு போட்டுட்டு ஜாலியாக நடந்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பா வண்டி சத்தம் கேட்டோன்னா வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா வண்டியில் போகிறது அவளுக்கு பிடிக்கும்.
ஹத்விகோட அப்பா வீட்டில் இல்லை, ஏன்னா வாசல் கிட்ட போயிட்டாங்க. பாப்பா பார்த்தோன்னா மறுபடியும் வேகமாக ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட தாவிக்கிட்டா. உள்ள வந்து வண்டியில கூட்டிட்டு போவேன்னு எதிர்பார்த்துச்சு. ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டு. டாடா 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 சொல்லுங்க. டாடா சொல்லு சாமி. அத்துமா டாடா சொல்லுடா. அப்பா சரி சரி, லெஃப்ட்லாம் பார்க்காதீங்க, ரைட்டு தான். சரி பாய். டாடா. கொஞ்ச தூரம் போனா போதும், லேட் ஆயிடுச்சு. அப்பா குத்துங்க, அப்பாக்கு அப்பாக்கு அப்பா குத்துங்க சாமி. அப்பா அச்ச பிள்ளைடா. Clap your hands, clap your hands, clap your hands. Listen to the music and clap your hands. Jump up high, jump up high. Listen to the music and jump up high. மறுபடியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹத்விகாவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப உயிர். தூங்கும்போதும் சரி, விளையாடும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, எனி டைம் அப்பா 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 தான். ஏன்னா அவளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் பொண்ணும் நல்லா விளையாண்டுட்டு தூங்கிட்டாங்க. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தூங்குவாங்க. அதாவது அவங்க அப்பா குப்புற பிடிச்சிருந்தாங்கன்னா பாப்பாவும் குப்புற பிடிச்சிருப்பா. அவ்வளோதான். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாப்பா என்ன பண்ணா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுக்கு இது ரொம்ப மெமரபுளான ஒரு மூமெண்ட். அதுக்காக தான் இன்றைக்கி டே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.